கணேச தியான மந்திரார்த்தா அப்படிங்கிற தலைப்பில் பரமேஸ்வர சிவம் அவர்கள் பேச வருகிறார். वंदे काश्यपगोत्रजं स्मितमुखं माणिक्यभूषोज्ज्वलं हस्ते सन्धृतगङ्गपङ्कजवरा भीतिः सदा भासुरं रक्तक्षौमलसत्त्रिपुण्ड्रविलसत्तस्य मध्ये स्थितम् आरोग्यादि समस्तभाग्यफलदं सूर्यगृहेशं परं शिवातिचित्रं बलं யாவர்க்குமாம் இறைவனுக்கோர் பற்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை யாவர்க்குமாம் ஒன்றும் போடுறது கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே சிவா திருச்சிற்றம்பலம். சபைக்கும் சபையில் அமைந்திருக்கும் என குருநாதருக்கும் எனது நண்பர்களுக்கும் பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு எனது இந்த உரையை நான் தொடங்குகிறேன். வேதங்களும் ஆகமங்களும் பரமேஸ்வரனுடைய சொரூபத்தை பற்றி கூறுகின்றது. எம்பெருமான் பரமேஸ்வரர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் ஆட்கொள்கிறார் என்பது இறைவன் பரமேஸ்வரன் ஒரு கருணை கடவுள் என்று தெரிய வருகிறது. மேலும் சகலமும் ஆகிய இறைவனை நாம் சிந்தனை அதாவது தியானம் செய்வதற்கு இறைவனுடைய சொரூப இலக்கணமானது மிகவும் முக்கியமானதாகவும் இன்றியமையாததாகவும் இருக்கின்றது. நமது சைவாகம கிரியைகளில் பாவனை என்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. ஆகையால் யாதிருஷி பாவனா கிரியா பவதி தாதிருஷி என்று கூறுகின்றது. நாம் எவ்விதம் பாவனை செய்கிறோமோ அவ்விதமே அந்த கிரியையும் கருதப்படுகிறது. மேலும் பரமேஸ்வரரை ஆவாகனம் செய்யும் பொழுது லிங்காகாரோபமர்த்தேன பாவனே லிங்கதாம் தியஜேத் கும்பாகாரோபமர்த்தேன பாவமேன கும்பதாம் தியஜேத் என்று லிங்கத்தில் இறைவனை ஆவாகனம் செய்யும் பொழுது நமது பாவனையில் லிங்கமானது தோன்றவில்லை என்றால் லிங்கத்தில் அதாவது அந்த பாவனை செய்யும் பொழுது அந்த சுவாமி இருக்கிறார் என்று பாவனை அந்த கை அந்த காலெல்லாம் அந்த கையில் என்ன வைத்திருக்கிறார் என்று பாவனை செய்யவில்லை என்றால் அந்த லிங்கத்தில் இறைவனை ஆவாகனம் செய்யக்கூடாது. அதே போலவே கும்பத்திலும் கும்பவடிமான அந்த பரமேஸ்வரரை சுவாமியை கும்பபாவனை செய்யவில்லை என்றால் ஆவாகனம் செய்யக்கூடாது என்று தெளிவாக தெரிய வருகிறது. அதனால் அப்பேற்பட்ட அந்த பாவனை செய்வதற்கு சொரூப இலக்கணமாகிய தியானமானது மிகவும் முக்கியமாக அமைந்துள்ளது. ஆகவே ஆகமங்களில் கூறியுள்ள மூர்த்தி தியானங்கள் இலக்கணத்துடன் பொருள் புரிந்து பாவனை செய்து ஆவாகனம் செய்தால் என் பெருமான் பரமேஸ்வரர் நம்மை தேடி வந்து நம்மை ஆட்கொள்வார் என்று சந்தேகமே இல்லை என்று தெரிய வருகிறது. அதனால் ஷோடச விக்னேஸ்வர தியானங்களில் முதல் 5 தியானத்திற்கு பதபதார்த்தத்தை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். ஷோடச விக்னேஸ்வர நாமானி என்று 14 கணபதிகளுக்கான ஸ்லோகம் இருக்கிறது. அது என்னவென்று பார்ப்போம். பிரதமம் பால விக்னேஷம், திதீயம் தருணம் பவேத், திருத்தீயம் பக்தி விக்னேஷம், சதுர்த்தம் வீர விக்னகம், பஞ்சமம் சக்தி விக்னேஷம், ஷஷ்டம் துவஜகணாதிபம், சப்தமம் பிங்களம் தேவம், அஷ்டமோச்சிஷ்டநாயகம், நவமம் விக்னராஜம் ஸ்யாத், தசமம் க்ஷிப்ரநாயகம், ஏகாதசம் து ஹேரம்பம், துவாதசம் லக்ஷ்மிநாயகம், त्रयोदशं महाविघ्नं भुवनेशं, चतुर्दशं नृत्ताख्यं, पंचदशकं षोडशोर्ध्वगणाधिपं, गणेशषोडशन्नाम प्रयतः प्रातरुत्थितः, संस्मरेत् सर्वकुशलं सप्रयाति न संशयः. இந்த ஸ்லோகத்துக்குண்டான அர்த்தம் என்னவென்றால் 14 கணபதிகள், அதாவது பால கணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, துவஜ கணபதி, பிங்கம் கணபதி, உச்சட்ட கணபதி, விக்னராஜ கணபதி, க்ஷிப்ர கணபதி, ஹேரம்ப கணபதி, லட்சுமி கணபதி, மகாகணபதி, புவனேஷ கணபதி, நிறுத்த கணபதி மற்றும் ஊர்ஜ கணபதி. இந்த 14 கணபதிகளை யஹா என்றால் யார் ஒருவர் பிரயத்தா நன்னெறியுடன் பிராத்தகா அந்த காலை வேளையில் எழுந்து கணேச சோழகன் நாம 14 கணபதிகளின் பெயரை நினைக்கின்றாரோ, சம்ஸ்மரேத் என்றால் நினைக்கின்றாரோ, சக அவன் சர்வகுசலம் அனைத்து பாக்கியங்களையும்
பிரயாத்தி என்றால் அடைகிறான். அதில் நசம்சயா சந்தேகமே இல்லை. அதாவது யாரொருவர் நன்னெறியுடன் காலை வேளையில் இருந்து அந்த 14 கணபதிகளின் தியானமோ அல்லது 14 கணபதிகளின் பெயரையோ நினைக்கின்றாரோ அவர்களுக்கு சந்தேகமே இல்லாமல் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கிறது என்று தெரிய வருகிறது. இப்பொழுது முதலில் பாலகணபதி தியானம். கரஸ்தகதலீச்சூத பனசேக்ஷுகபிக்தகம் பாலசூரிய பிரபம் தேவம் வந்தே பாலகநாதிபம். கரஸ்தகதலீச்சூத பனசேக்ஷுகபிக்தகம். கையில் வாழைப்பழமும் மாம்பழம் பலாப்பழம் கரும்பு மற்றும் பிராமணத்தை வைத்திருப்பவருமான பாலசூரிய பிரபம் இளஞ்சூரியனை போன்ற முகம் கொண்டவருமான தேவம் என்றால் இறைவனாகிய பாலகணாதிபம் பாலகணபதியை அகம் வந்தே நான் வணங்குகிறேன் என்று இந்த சொல்வதற்குண்டான அர்த்தம். அடுத்ததாவது இரண்டாவது கணபதி தொரண கணபதி தியானம். பாஷாங்குஷா கோப்பகபிக்ஷஜம்போ பலம் திலான் வேணும் அபிஸ்வஹஸ்தைஹி தத்தே சதாயஸ் தருணாருணாபஹ பாயாத்யுஷ்மான் தருணோ கணேஷஹ. பாஷாங்குஷாபூர்வகபிக்ஷஜம்போ பலம். பாஷம் அங்குஷம். பாஷாங்குஷா பாஷம் என்றால் பாஷம் ஆயுதம், அங்குஷம் என்றாலும் ஒரு ஆயுதம். பாஷாங்குஷா பூப்பம் அபூப்பம் என்றால் படை. பாஷாங்குஷா பூப்ப அபிக்ஷஜம்போ பலம் நாவல் பழத்தையும். திலான் என்றால் எள்ளுருண்டை. வேணும் என்றால் மூங்கில் என்ற அர்த்தம். இந்த பாஷம் அங்குஷம் வடை விளாம்பழம் நாவல் பழம் எள்ளுருண்டை மற்றும் மூங்கிலை தத்தே வைத்திருப்பவருமான யார் வைத்திருக்கிறாரோ சக அந்த தருணாருணாபகா இளஞ்சூரியனை போன்றவருமான தருண கணேசகா தருண கணபதியானவர் சதா எப்பொழுதும் யுஷ்மான் உங்கள் அனைவரையும் பாயார் என்றால் காப்பாற்றட்டும் என்று இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம். அடுத்தது மூன்றாவது கணபதி பக்தி கணபதி தியானம். நாளிகேராங்க கதலி குலபாயசதாரிணம் சரச்சசாங்கிர சதுஷம் பஜே பக்தகணாதிபம். நாளிகேரம் என்றால் தேங்காய். நாளிகேராம்பிர கதலி. தேங்காய் ஆம்பிர பழம் என்றால் மாம்பழம். தேங்காய் மாம்பழம் கதலி என்றால் வாழைப்பழம். நாளிகேராம்பிர கதலி. குலம் என்றால் வெல்லம் பாயாசத்தை வைத்திருப்போருமான இந்த நாளிகேராம்பிர தேங்காய் மாம்பழம் வாழைப்பழம் வெல்லம் பாயாசம் போன்றவர்களை வைத்திருப்போருமான சரச்ச சாங்க சதுஷம் சரத்காலத்தில் சந்திரனை போல் பொலிவுடையுமான பக்தி கணாதிபம் பக்தி கணபதியை பஜே நான் துதிக்கின்றேன். அதாவது தேங்காய் மாம்பழம் வாழைப்பழம் வெல்லம் பாயாசம் போன்றவைகளை வைத்திருப்போருமான சரத்காலத்தில் சந்திரனை போல் பொலிவுடையுமான பக்தி கணபதியை நான் துதிக்கின்றேன் என்று பொருள். அடுத்ததாக நான்காம் கணபதி வீரகணபதி தியானம். வேதாள சக்தி சரகாமுகேட கட்க கட்பாகமுத்கர கதாங்குஷநாத பாஷான் சூலம் சகுந்த பரசுத்த சமுத்வஹந்தம் வீரம் கணேசமர்ணம் சததம் ஸ்மராமி. வேதாள என்றால் வேதாளம், சக்தி என்றாலும் சக்தி. இந்த வேதாளம் சக்தி என்ற 2 ஆயுதங்களையும் சரகார்முக கேட கட்க கட்பாகமுத்கர கதாங்குஷ இந்த 2 ஆயுதங்களையும் இல்லாமல் அம்பு மற்றும் வில் கேடயம் கத்தி கதை அங்குஷம் இதையெல்லாம் வைத்திருப்பவருமான நாகபாஷான் பாம்புடைய பாம்பு பாசகயிறும் போன்றவைகளை சூலம் என்றால் சூலத்தை குந்த பரசு துவஜமம் கோடாரி மண்வெட்டியை வைத்திருப்பவருமான உத்வஹந்தம் தரித்துக் கொண்டிருப்பார் யார் அருணம் இளஞ்சூரியனை போல் தோற்றமுடையமான வீரம் கணேசம் வீரகணபதியை சததம் என்றால் எப்பொழுதும் ஸ்மராமி நினைக்கின்றேன் என்று இதுக்குண்டான அர்த்தம். அடுத்தது 5வது கணபதி பஞ்சதசம் சக்தி கணபதி தியானம்.
ஆலிங்க தேவீம் ஹரிதாம் நிஷன்னம் பரஸ்பரா சித்தகதி நிவேஷம் சந்தியாரணம் பாஷசுனீவஹந்தம் பயாபகம் சக்தி கணேசமீடே. அதாவது ஹரிதாம் என்றால் பச்சை நிறமுடைய, தேவி என்றால் தேவி, ஆலிங்க என்றால் கழுவிக்கொண்டு, பச்சை நிறத்துடைய தேவியை தழுவிக்கொண்டு, விஷன்னம் என்றால் அமர்ந்திருப்பவருமான, பரஸ்பரா சுத்த கட்டீனி வேஷம் ஒருவரை ஒருவர் தழுவிய எதிர்ப்பு பாகத்தை உடையவுமான, சந்தியாருணம் இளஞ்சூரியன். எந்த இளஞ்சூரியன் என்றால் மாலை வேளையில் இருக்கும் இளஞ்சூரியனை போல், பாஷசுனி மகந்தம் கயிறு மற்றும் அங்குஷம் இதை இரண்டும் வைத்திருப்பவருமான, பயாபகம் பயங்களை நீக்குபவருமான சக்தி கணபதியை ஈடே என்றால் துதிக்கின்றேன் என்று பொருள். எனவே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அதே